Hello friends, welcome back to my channel. Last 2 days வந்துட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணவே முடியலங்க. பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து மழை இருந்துட்டே இருக்கு. இப்போ கூட மழை வந்து இருக்கு. லைட்டா டிராப் இருந்துட்டே இருக்கு. சோ கம்மியா இருக்கு. இந்த சமயத்துல வந்து இடையில ஷூட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். சில फ्रेंड्स வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தாங்க. எங்க செடியில வந்து புது தளிர்லாம் வந்து நல்லா வருது. ஆனா வந்து அது கருகிடுது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? எதனால வந்து அது ஏற்படுது அப்படின்ற மாதிரி क्वेश्चन பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் फ्रेंड्स வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ புதுசாக வச்சுருக்க எல்லா செடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரோத் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. புது தளிர் வந்து நல்லாவே எடுத்திருக்கு. செடிகளில் நல்லாவே க்ரோத் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 20 rupeesக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுலேயுமே நல்ல க்ரோத் இருக்குது. பட் வந்து புது தளிர் வந்து சில பகுதிகளில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கருகி போன மாதிரி தான் இருக்குது. அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளிர் கருகிறது, இலைகளில் வந்து அந்த ப்ரௌன் ஆகிற பிரச்சனையெல்லாம் சம்மர் சீசனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த சீசனில் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் வந்து இருக்குது. அதில் முதல் காரணமாக நம்ம எதை வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் தான். நம்ம புதுசாக செடி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம், நல்லா வந்து செடி நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்கணும், பூக்கள் நல்லா பெருசாக வரணும், செடி வந்து நல்ல வளர்ச்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த நினச்சிட்டு நம்ம ஃபெர்டிலைசர் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அது பார்த்திங்கன்னா ரூட் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால அது வெளிப்படையாக இந்த இடத்துல இலைகளில் வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து காமிச்சிருது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசருடைய அளவும் வந்து பார்த்திங்கன்னா சரியான விகிதத்தில் கொடுக்கும் பொழுது செடிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா வளரும். ஸோ ஃபெர்டிலைசர் வந்து கரெக்டான அளவில் கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் வாட்டரிங் தான். நம்ம செடி வாங்கிட்டு வந்து வச்சதையுமே நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நல்ல க்ரோத் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான ஃபெர்டிலைசரை கொடுக்கறது, அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொடுக்கறது. தண்ணி கொடுக்கக்கூடிய அளவு வந்து தெரியாமல் நம்ம நிறைய கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் வந்துட்டு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. ஈரப்பதம் இருக்கும் பொழுது அந்த உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து ஒழுங்காக நடக்காது. அப்போ ஆக்சிஜன் அளவு வந்துட்டு வேருக்கு வந்து சரியான விகிதத்தில் வந்து கிடைக்கிறதில்ல. கிடைக்காததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு அந்த இலை பகுதியில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ரெண்டாவது ரீசன் வந்துட்டு ஓவர் வாட்டரிங் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இலைகள் மேலே வந்து தண்ணியை வந்து அதிகமாக தெளித்து விடாதீங்க. அப்படி தெளிக்கணும்னு நீங்கள் என்ன விருப்பம் இருந்தது அப்படின்னா காலையில் விடியற் காலையில் வந்து நீங்கள் தெளித்து விடுங்க. அதுதான் நிறைய அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு வழிவகுக்குது. ஸோ தண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் லேட்டாக கொடுக்குறீங்கிற பட்சத்தில் கீழேயே மண்ணிலேயே வந்து தண்ணியை வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க. சரியான அளவில் கொடுங்க. அது எப்படின்னா மேலே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த மண் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி கொடுங்க. ஆல்ரெடி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருக்க வேண்டாம். ஸோ செகண்ட் ரீசன் ஓவர் வாட்டரிங்னால தான் இந்த தளிர் வந்து கருகி போகுது. தேர்ட் ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் தாங்க. இந்த பிரச்சனை வந்து நான் முன்னையே சொன்னேன், சம்மர் சீசன்லேயும் வந்து ஏற்படும்ட்டு. ஸோ சம்மரில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான அந்த தளிர்லாம் வந்து கருகி போகிறது, இலைகளே வந்து கருகி போய் கொட்டிடுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி தான் இப்போ ரெய்னி சீசனாக இருக்குது இல்லைங்களா, இந்த சீசன்லேயும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, மழை பெய்ய ஈரத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால ஸோ புதுசாக வந்த செடியில் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே செடி வச்சு ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லாவே க்ரோத் இருந்துட்டு தான் இருந்தது, இப்போ தான் அந்த தளிர் வந்து கருகிற பிரச்சனையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது எதனாலன்னா ஃபங்கஸ் ப்ராப்ளம் தான் ஒரு காரணமாக இருக்குது. ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிடுது, ஃபங்கஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு செடிகளில் வந்துட்டு அந்த த்ரிப்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ அதனாலேயும் வந்து தளிர்கள் வந்து ஒரு சுருங்கி போய் கருகின மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த இலைகளில் மட்டும் கிடையாது, அந்த ரோஜா பூக்கள் வந்து பூக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ மெயினான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், ஈரத்தன்மை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறது. ஸோ ஈரத்தன்மை மழை வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்டனிங்க்குனே வந்துட்டு சில பெர்ஃபரேட்டட் ஷீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த ஷீட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மழை
அதிகமாக கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படி அந்த ஷீட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது இல்லை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட்ஸே வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டூசி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சின்ன சின்ன ஹோல் மட்டும் அங்கங்கே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், செடிகளை வந்து இந்த பகுதிகளை வச்சு ஒட்டி நீங்கள் சுற்றி வந்து கட்டி விடலாம். கட்டி விடும் போதுமே அந்த தண்ணி மழை தண்ணி வந்து கிடைக்காமையும் இருக்காது செடிகளுக்கு. அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் வந்துட்டு மழை தண்ணி வந்து உள்ளே வந்து இறங்காது. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஈரத்தன்மை வந்து அதிகமாக நம்ம செடிகளுக்கு இருந்துகிட்டே இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அப்புறம் வெயில் வந்து அடிக்கும் பொழுது நல்ல ஒரு 6 to 7 மணி நேரம் வெயில் வந்து பற்றக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய தொட்டிகளை கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்கும் பொழுதுமே செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதிரியான ஃபங்கஸ் ப்ராப்ளத்தில் இருந்தெல்லாம் அது விடுபட்டு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வளரும் செடி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.